அலை என்னைக்கு ஓயிருது, நீ என்னைக்கு கடல்ல கால் வைக்கிறது. இந்த குடும்பம்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் ஒரே சமயத்துல 2 கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லாம இருக்குமா பொண்ணே? வாஸ்தவம் தான். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டேனா, இப்ப திடீர்னு பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது ஏத்துக்க முடியல. அதான். அதுக்குதான் பொண்ணி நான் இருக்கேன். நீ எனக்கு கூட பிறந்தவ மாதிரி. நீ துக்கமா துயரமா இருக்கிறது என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு உன் சந்தோஷம் மட்டும் இல்ல, உன்னுடைய மொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம். அதுதான் சாப்பாட்டை கட்டிக்கிட்டு நானே வந்துட்டேன். நான் இன்னைக்கு இங்க இருந்து போறப்ப உன் குடும்பத்துல இருக்கிற இந்த கவலை துவரம் எல்லாம் எவ்வளவு குறைஞ்சு போகுதுன்னு பாரு. சும்மா அக்கா தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பா சின்ன சின்ன கஷ்டத்துல ஓடி வந்து நிக்கிறதுலதான் அந்த உறவுக்கே ஒரு அர்த்தம் வருது. இப்ப நான் இங்க அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு காரணமே, உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகி போய் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை சேர்ந்தவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். நீ முதல்ல எல்லா கவலையும் தூக்கி எறி. நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் ஒரு நல்ல நோக்கம் மட்டும்தான் இருக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கா? நீங்க எந்த காரியத்தையும் நல்லபடியா முடிக்காம விடவே மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பினார் கைவிடப்படார். வா 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 வா. என்னக்கா இது? இவ்வளவு பெரிய பெரிய கேனா கொண்டு வந்திருக்கீங்க, கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி. ராணி வீட்டு விருந்துன்னா சும்மாவா? அசைவ விருந்துனா ஒரு பிரியாணி, சிக்கன் 65, சுக்கா வறுவல், அது இதுன்னு ஏதோ வச்சுட்டு போலாம். ஆனா சைவ விருந்துல அப்படி கொஞ்சமா பண்ணா அது விருந்து மாதிரியே இருக்காது. அதனால ஒரு பெரிய சைவ ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சு கொண்டு வந்துட்டேன். வணக்கம் ராணி அம்மா. வாங்க வாங்க, நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? ராணி அம்மா வர்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வெளியே போக முடியுமா? சரி. வாங்க ராணிமா, எப்படி இருக்கீங்க? அட விநாயகண்ண, என்னாச்சு? தலையில கட்டு போட்டிருக்கீங்க? அது திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் ராணிமா. வயசாச்சுன்னா தலை சுத்தத்தான் செய்யும். நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வயசாகுதுதான், அவர் அதை எப்பவுமே ஒத்துக்கிட்டதே இல்ல. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இப்பவாது ஒத்துக்கிறாரான்னு பாப்போம். என்ன விநாயகண்ணே, தலையில டை எல்லாம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறீங்களா? என்ன ராணிமா இப்படி காலை வாரி விட்டீங்க? ஹலோ ஆண்டி. வாங்க 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 வாங்க. ஹாய் ஆண்டி. என்னப்ப வீது? கவனமா நடக்க வேணாமா? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஆர் யூ ஓகே? சரி, ஒண்ணும் இல்ல சூர்யா. பாத்து வா. சூப்பர்ல சூர்யா, ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சிட்ட. ராணி ஆண்டியும் ஹாப்பியா ஆயிட்டாங்க. சூப்பர்டா சூர்யா. ஹலோ ஆண்டி. வாடா. என்ன சந்துரு தனியா வர? புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் பொண்டாட்டி கூட வரக்கூடாதா? அது வந்து ஆண்டி, வந்துகிட்டு இருக்கா ஆண்டி, வந்துருவா. சரி சரி.
புடவையில இருக்கா? ஐயோ, புடவையில எவ்வளவு அழகா இருக்கா! ஆமாக்கா, நானும் அவளை கல்யாணத்துக்கு அப்புறம் புடவையில இப்பதான் பாக்குறேன். அழகா கட்டி இருக்கிற ஸ்வேதா. தேங்க்யூ. உனக்கு யார் கட்டி விட்டது? எனக்கு பவித்ரா தான் சாரி கட்டிக்க சொல்லி கொடுத்தா. சந்துரு, எனக்கு புடவை நல்லா இருக்கா? அடி பாவி, என்னம்மா நடிக்கிறா? ஏன் சந்துரு தள்ளி நிக்கிற? சேர்ந்து நில்லு. என்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசிட்டு நீ இவ்ளோ ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறியா? உலக மகா நடிகடி நீ. ஹாய் ஆண்டி. வா 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 வா, அப்பா எல்லாரும் வந்தாச்சு. விருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா ஆண்டி, ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வாய்ப்பு இல்ல. முதல்ல இந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி நிறைய விளையாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடு. சரியா? விளையாட போறோம். ஆமா. என்ன விளையாட்டு? இதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே. அதுவா? அது ரகசியம். நீங்க எல்லாம் மாடிக்கு வாங்க, நான் சொல்றேன். பவுனு, இந்த நாகப்பன் செந்தில் எல்லாம் எங்க இருக்காங்க? அக்கா, அவர் வெளியே போயிருக்காரு. செந்தில் வீட்ல தான் இருக்கான், வர சொல்றேன். சரி சரி, முதல்ல வர சொல்லு. சரி வாங்க 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 வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த விளையாட்டு புதுசா கல்யாணமான சின்ன வயசு பசங்களுக்கு தானே? இல்லண்ணே, பொண்ணு வீட்ல தம்பதிகளா இருக்கிற எல்லாருக்குமே இந்த போட்டி. எனக்கு எதுக்குமா இதெல்லாம் பசங்களோட வச்சுக்கலாம்ல. ராஜாராம், வாழ்க்கையில நம்ம எந்த உயரத்துக்கு வேணாலும் போலாம், ஆனா மனசை மட்டும் எப்பவுமே வேடிக்கை விளையாட்டுக்கெல்லாம் தயாரா வச்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையோட எந்த சவாலையும் ஒரு புன்னகையோட சந்திக்க முடியும். சரி, நீங்க அனுபவத்துல சொல்றீங்க, அப்ப சரியா தான் இருக்கும். ஆரம்பிச்சிடலாமா? இப்ப ஆரம்பிக்கலாமா? ஆண்டி. சரி, இப்ப பொண்ணு வீட்ல இருக்கிற கல்யாணமான ஆம்பளைங்க எல்லாம் இந்த பக்கம் இருங்க, பெண்கள் எல்லாம் அப்படியே எதிர்பக்கம் போங்க. போங்க போங்க போங்க, அந்த பக்கம் போவோம். நீயும் போ. சரி, இப்ப போட்டி என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு ஆணுக்கு நாங்க கண்ணை கட்டி விடுவோம். அவங்க சரியா போய் அவங்க மனைவிய தொடணும். சரியா தொடறவங்க தான் ஜெயிச்சவங்க. எல்லாம் ரெடியா? ஆரம்பிச்சிருவோம். ஆண்டி, கண்ணை கட்டிட்டா எப்படி சரியா தொட முடியும்? ஆமா ஆண்டி, சூர்யா கேக்குறது சரிதானே. கண்ணை கட்டிக்கிட்டா எப்படி சரியா தொட முடியும்? சூர்யா, நீ சரியான கேள்விதான் கேட்டிருக்க. நமக்கும் நம்மளோட சேர்ந்து வாழ்றவங்களுக்கு இடையில ஒரு ஒரு பிணைப்பு இருக்கும். உங்களோட பாசமும் அன்பும் உண்மைனா அந்த பிணைப்பு உங்களை கூட்டிட்டு போய் நீங்க நேசிச்சு வாழ்றவங்க முன்னாடி நிறுத்தும். அந்த பிணைப்பு இருக்கா இல்லையான்னு அதை நான் இப்ப பார்க்க போறேன். சரியா? ஆண்டி சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒருத்தரை சின்சியரா நம்ம நேசிக்கிறோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்ல வராங்க. அந்த வைப்ரேஷனே நம்மளை கூட்டிட்டு போய் நம்ம நேசிக்கிறவங்க முன்னாடி நிறுத்தும்னு சொல்றாங்க. இந்த இங்கிலீஷ் வார்த்தை தான் எனக்கு தெரியல. நான் பாசம் நேசம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி சரி, உங்க வைப்ரேஷன் தான் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். விளையாடலாமா? யாருக்கு அதெல்லாம் இருக்கு, எல்லாம் தோத்து தான் போறோம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல நாங்க பார்க்க போறது ராஜாராம் பொன்னி ஜோடி தான். வாங்க. நான் எதுக்கு இதெல்லாம், பிள்ளைங்க விளையாட்டும். இங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கு. அதனால முதல்ல இந்த விளையாட்டு நீங்க தான் ஆரம்பிக்கணும். அப்பா, உங்களுக்கு என்னப்பா, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆமாப்பா, ஆல் தி பெஸ்ட் பா.
ம், அப்பா நீங்க மட்டும் வின் பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். பவுன் இந்த கண்ணு கட்டு. ஆ. சரி என்ன அப்படி போகணுமா? இதை நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப நீங்க பார்த்த வரிசையில யாரும் நிக்க மாட்டாங்க. ஆ, உங்க கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் அங்க வரிசையை மாத்தியாச்சு. இப்ப நீங்க போய் கண்டுபிடிக்கணும். ஐயோ இதுல இது வேற இருக்கா? ஆ. எல்லாருமே அவுட்டு தான் அப்போ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போங்க போங்க போங்க. கமான் பா, ஈஸி ஈஸி. சூப்பர்ப்பா. அப்பா அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அப்படிதான்ப்பா. அப்பா அப்பா கரெக்ட்டா போறீங்க. அப்படியே தான். லெஃப்ட் லெஃப்ட். ரைட்ல போ. ரைட் பா, ரைட். வாங்க வாங்க. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். அப்பா லெஃப்ட் போங்க. ஐயோ அப்பா ரைட் இருக்கு. அப்பா ரைட் பா. ரைட் வாங்க. அப்பா ரைட். ரைட் போங்க. ரைட் பா. நேரா நேரா. அப்பா லெஃப்ட் லெஃப்ட். அண்ணா பொண்ணு அங்க இல்ல, இந்த பக்கம்.
ராஜாராம் என்ன சொன்னீங்க? அவுட் ஆயிடுவீங்கன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க? உண்மையான புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற தாத்பரியம். அது என்ன வார்த்தை? அது வைப்ரேஷன். வைப்ரேஷன். ஐயோ, இந்த கல்யாண பந்தங்கிறது நாம போடுற முடிச்சு இல்ல, கடவுள் போடுற முடிச்சு. அத மதிச்சு நடந்துக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. எந்த காரணத்துக்காவது நமக்கும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு இடைய ஒரு வருத்தம் உண்டாயிடுச்சுன்னா அது ஒரு வடுவா நிலைச்சிடக்கூடாது. வந்த சுவட தெரியாம காணாம போயிடணும். உங்களுக்கு நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி 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 சரி, நீங்க போங்க. ராஜா கரெக்டா பிடிச்சிட்டப்பா. இப்ப அடுத்தது விநாயக அண்ணனுக்கு கண்ணு கட்ட போறோம். ராஜாராம்க்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் தான் ஆகுது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு. அவர் எப்படி சீக்கிரமா கண்டுபிடிக்க போறாருன்னு பாருங்க. கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். சரி பவுனு, விநாயக அண்ணனுக்கு கண்ணு கட்ட குடு. மண்டையில தான் ஏற்கனவே ஒரு கட்டு, கண்ணிலையும் கட்டா. பொன்னி மாறி நின்னுக்கலாம். இப்படி வரீங்களா? தெரியாதுல்ல, அதுக்கு தான். நிஜமா ஒண்ணும் தெரியல ராஜா. சரி சரி சரி, நீங்க போங்க. ஓகே, ரெடி தெரியற போங்க. மாதிரி இருக்க. நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட. மாமா கொஞ்சம் ரைட். ரைட் ரைட். மாமா Right. லெஃப்ட் ரொம்ப அப்படியே கொஞ்சம் லெஃப்ட். லெஃப்ட் லெஃப்ட். ரொம்ப ரைட் போறீங்க. ஏ ஒருத்தரா சொல்லுங்கப்பா. மாமா இப்படி வாங்க மாமா. ஐயோ, மாமா போறீங்க. சூப்பர் மாமா. லெஃப்ட் போங்க. அப்படி கிடையாது. தப்பா போறீங்க. லெஃப்ட் வாங்க. மாமா கொஞ்சம் லெஃப்ட் போங்க. லெஃப்டாவே போங்க. நீ விசாலம் இல்ல, நான் ஏமாற மாட்டேன். ஏன் விசாலத்தை எனக்கு தெரியாதா? நான் கண்டுபிடிச்சிடுவேன். வரேன். இங்கேயும் இல்ல. அடுத்தது இங்க இங்கதான். இதுதான் விசாலம். முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கோம். ஏன் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியாதா? இது விசாலமா? இது விசாலனா அப்ப நான் யாரு? உங்களை நம்பி எல்லாரும் முன்னாடி நான் பேசினேன்ல, இப்படி ஏமாத்திட்டீங்களேங்க. உங்களை எப்படி எப்படி விசாலம் தெரியாதா உங்களுக்கு? நான் யாரும் தெரியாதா? ஏன் இப்படி பண்ணீங்க? 35 வருஷம் வாழ்ந்தோம், உங்களுக்கு நான் அடையாளம் தெரியலையா? ஐயோ, சரி சரி சரி. எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு ஒரு பொம்பளை போய் நீங்க பிடிக்கிறீங்க? என்ன கண்டுபிடிக்க முடியலையா? இது பாருங்க, நீ குத்துக்கல் ஆட்டம் பக்கத்துல இருக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்ல. கூட இருக்கிற நேரத்துல எவ்வளவு அன்பா பாசமா பக்கத்துல இருக்கிறது தான் முக்கியம். கேட்டீங்களா? உங்களுக்கு தான் சொல்றாங்க, கேட்டுக்கங்க. சரி சரி சரி, அடுத்தது நம்ம கண்ணை கட்ட போறது சூர்யாவுக்கு. அண்ணே, நீங்க அந்த பக்கம் போயிடுங்க. கட்டி விடுங்க. கட்டி. தலையே கீழே வைங்க. நல்லா கட்டி விடு. இப்ப போ. நானா கடைசியா போ. அண்ணா ஸ்ட்ரைட்டா போ. ரைட். இல்ல லெஃப்ட். ஸ்ட்ரைட்டா. லெஃப்ட். லெஃப்ட் போ. கொஞ்சம் ரைட். இல்ல ரைட். போடா. போ. டேய் சூர்யா,
சூர்யா ரைட்டுப்பா